மென்ஸ் ப்ராடக்ட் ஆட்ல இவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருந்து பாத்துருக்கீங்களா? யோசிக்கவே மாட்டான் சார். ஒரு ஆட்ல கூட தும்முனக்காண்டி கூட கிரியேட்டிவிட்டி இருக்கு. பாத்துறீங்களா? இவ்வளவு கூட கிரியேட்டிவிட்டி இருக்கு. நீங்க ஒண்ணுமே பனியன் சட்டி விளம்பரங்கள்லாம் எடுத்து பாருங்க. பனியன் சராசரி பனியன் சட்டி விளம்பரம்லாம் என்ன இருக்கும்? ப்ராடக்ட் பேரை 10 தடவை சொல்லுவோம், அவ்வளவுதான் ஆடே. இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குன்னா இன்னொரு கும்பல் அப்புறம் நாங்களும் மென்ஸ் ப்ராடக்ட் ஆட்ல எல்லாம் கிரியேட்டிவிட்டியை உள்ள போத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட் சாங்ல தேவையே இல்லாத வார்த்தைகள், ப்ராடக்ட்டுக்கும் அவன் பாடுறதுக்கும் சம்பந்தமே இருக்க. பாத்தீங்களா? செல்வாக்கு, வீரம், துணிவு, வாரிசு. எதுக்கு ஜட்டில எதுக்கு இதெல்லாம்? பனியன் ஜட்டில என்னடா துணிவு, வாரிசு? நான் என்ன பண்ண போறேன்? எல்லா பாட்டுமே இப்படிதான், எனக்கு சம்பந்தமே இல்லாத லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா, இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப நாளைக்கே நீங்க திருப்பூர்ல போயிட்டு ஒரு பனியன் ஜட்டி ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அதுக்கு மேன்டெக்ஸ்னு ஒரு ஜட்டிகள் நீங்க உருவாக்க போறீங்கன்னா அதுக்கான ஆட் ஜிங்கிள் இப்படிதான் சார் இருக்கும். மேன்டெக்ஸ் ஜட்டிகள், ஓஹோ மேன்டெக்ஸ் ஜட்டிகள், ஜட்டி மேன்டெக்ஸ் ஜட்டிகள், ஓஹோ மேன்டெக்ஸ் ஜட்டிகள். செல்வாக்கு, வருமானம், தற்பெருமை, தன்மானம், மரியாதை, நம் சொத்து, தில்லு தூளு சமகத்து. மேன்டெக்ஸ் மேன்டெக்ஸ் ஜட்டி ஜட்டி ஜட்டி, மேன்டெக்ஸ் மேன்டெக்ஸ் ஜட்டி ஜட்டி ஜட்டி, மேன்டெக்ஸ் ஜட்டிகள்.